ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம டேக்கக்கூடிய ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. ஓகேவா? ஓகேடா, இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன்லைன் மாதிரி பார்த்துட்டு போயிடலாம். ஆக்சுவலி என்னென்னா, ஒரு ஃபேமிலி, ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி. அந்த ஜாயிண்ட் ஃபேமிலிக்குள்ளே நம்ம சங்குக்குடைய ஃபேமிலி சரி, நம்ம டேவுடைய ஃபேமிலி சரி, 2 பேருமே ஒன்றா ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்காங்க. ஒரே மேன்ஷனில் நிறைய பேர் சேர்ந்து ஜாலியாக இருப்பாங்க. இதில் நம்ம டே வந்து இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்காரு, இன்னமும் வேலைக்கு போகலை. அந்த ஒரு 2 மந்த்ஸ் கேப், அந்த ஒரு பிரேக் மாதிரி எடுத்து வீட்லேயே தான் இருக்கார். வீட்டில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே அவர் பார்த்துப்பார். வேலைக்கு எதுவும் தேடுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணலை. நம்ம டேவுடைய அப்பா, நம்ம சங்குக்குடைய அப்பா பற்றி பார்க்கணுன்னா, 2 பேருமே வந்து ஆல்ரெடி எப்படி சொல்கிறது, முன்னாடி மாஃபியாவாக இருந்தவங்க. ஸோ நம்ம டேக்கு வந்து அந்த லைன் பிடிக்கலை. ஸோ அதனால் அவர் போகவும் இல்லை. ஏன்னா அவருடைய கேரக்டர் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். எல்லாருக்கிட்டேயும் காமாக இருப்பார், பாசமாக இருப்பார். அவருக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்டடீஸில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணாரு தவிர மற்ற விஷயத்துலலாம் போகல. பட் இவருடைய கசினான நம்ம ஜங்குக், அவர் அப்படி கிடையாது. அவங்க அப்பாவுடைய வேலையை அப்படியே பிடிச்சிட்டு நேராக அவர் வந்து ஒரு அப்பாவுக்கு தப்பாத பிள்ளை அப்படின்ற மாதிரி பர்ஃபெக்ட் மாஃபியா. இல்லீகலாக இருந்தாலும் சரி, லீகலாக இருந்தாலும் சரி, எல்லா வேலைகளையுமே பர்ஃபெக்டாக பண்ணுவார். அவர் கேரக்டர் பற்றி சொல்ல போகிறோன்னா, ரொம்பவும் சைலண்ட் கேரக்டர். அதிகமாக எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டார். அப்படி அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாருன்னா கோவத்தை தான் அதிகமாக பார்க்க முடியுமே தவிர மற்ற எமோஷன்ஸ்லாம் வெளியே வராது. ஏன்னா வீட்லேயே இருக்கும்போது, மேன்ஷன்லேயே இருக்கும்போது எதனா ஒரு ஒர்க் ப்ரெஷரில் கத்த தான் செய்வாரே தவிர ஒரு நாள் ஃபேமிலி கூட சேர்ந்து சிரித்தது கிடையாது. ஸோ நம்ம ஜங்குக் வந்து அதிகமாக வீட்லேயே இருக்க மாட்டார். அது ஃபேமிலிக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயமா தெரியாது. பட் நம்ம டேக் அப்படி கிடையாது. ஓகேடா, நான் இதை இங்கே முடிக்கிறேன். நம்ம ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போது ஸ்டார்டிங் சைடில் தான்டா காட்டுறாங்க. ஒரு அழகான மார்னிங் நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அழகாக அப்படியே எழுந்திரிச்சு சோம்பல் முறிச்சுக்கிட்டு அப்படியே மேலே காரிடோரில் நின்றுட்டு கீழே அப்படியே எட்டி பார்க்குறாரு. கீழே ஒரு பர்சன் கவுச்சில் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ட்ரெஸ் போட்டு அப்படியே அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து திருப்பி திருப்பி ரீட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம டே தான் மேலேருந்து நம்ம ஜங்குக்கை பார்த்ததும் கூடன்னு உள்ளே போயிட்டு மூஞ்சி கை காலெலாம் கழுவிட்டு தலையெல்லாம் ஒதுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் அப்படியே க்யூட்டாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பொறுமையாக அப்படியே படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி வராரு. கரெக்டாக இவர் கீழே இறங்கி வர்றதுக்கும் நம்ம ஜங்குக்கு அப்படியே கவுச்சில் இருந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு எழுந்திரிச்சு மேன்ஷனை விட்டு வெளியே போகிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. நம்ம டீ ஒரு மாதிரி ஐயோ என்னைக்கோ மிஸ் பண்ணிட்டேன்னா சே அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்கு போகிறாரு. கிச்சனில் போய் பார்த்தா நம்ம டேவோடைய அத்தை, அதுக்கப்புறமே நம்ம டேவோடைய அம்மா 2 பேரும் சேர்ந்துட்டு மெய்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அப்படியே சமைச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலி வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே அவ்வளோவா ஒர்க் இருக்காது. ஸோ அதனால் இவங்க வந்து மெய்ட்ஸோடு சேர்ந்து பேசிக்கிட்டு ஜாலியாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு சமைப்பாங்க. அதுதான் அவங்களுடைய லைட்டாக ஒரு எப்படி சொல்கிறது, பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க அப்படியே உட்காந்துட்டு அழகாக சமைச்சிட்ருக்கா. இதை நம்ம டே பார்த்துட்டு நேராக கிச்சனுக்குள்ளே பூந்து போயிட்டு அந்த இடத்துல ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் அப்படியே ஏறி உட்காந்துக்கிட்டு அம்மா என்னடா இன்னைக்கு என்ன சாப்பாடு? வழக்கம் போல தான். இன்றைக்கும் வழக்கம் போலையா? ஏன் இன்றைக்கி வழக்கம் போல்? என்ன கேள்வி இது? எனக்கு புரியல. இல்லை, நான் காலையில் பார்த்தேன் சங்குக்கு உட்காந்துருந்தான். ஆமாம் உட்காந்துருந்தான். அவன் என்றைக்காவது தானே வீட்டுக்கு வருவான். ஏன் இன்றைக்கி வழக்கம் போல் செஞ்சீங்க? எதனா ஸ்பெஷலாக செய்யலாம்ல. அப்படி உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீ எழுந்திரிச்சு அவனுக்கு செஞ்சு கொடு. புரியுதா? எங்களால் இவ்வளோ தான் முடியும். அம்மா ஏம்மா இப்படி பேசுகிறீங்க? பாவம் தானே அவன். யாருடா அவன் பாவமா? அவனுக்கு ஃபேமிலி மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தால் எப்படி அவன் மேலே அக்கறை வரும்? அவர் ஒர்க்குன்னு போகிறாருன்னா நம்ம தானம்மா அக்கறையாக பார்த்துக்கணும். இங்கே பாரு, இந்த கான்செப்டில் நம்மன்னு எங்களெல்லாம் சேர்க்காத. ஓகேவா? நீ மட்டும்தான் அவன் மேலே அக்கறையாக இருக்க. அப்படி எதுனா அது அவனுக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னா நீயே செய், எங்களை செய்ய வைக்காத. புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சமைச்சது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு டைனிங் ஹாலில் வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. நம்ம டேவும் போயிட்டு சாப்பிட்றாரு. சாப்பிடும் போதெல்லாம் அவருக்கு யோசனை ஜங்குக் மேலேயே போயிட்டுருக்குது. ஏன்னா அவங்க அம்மா சொன்னது வேறு அவருக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது. ஜங்குக்கை வந்து கவனிக்கவே மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது.
இருந்தாலும் அப்படியே அழகாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டெல்லாம் அழகாக அப்படியே வாஷ் பண்ணி வச்சுட்டு நேராக பெட்ரூம் போயிட்டு பெட்டில் அப்படியே படுத்துக்கிட்டு ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு மாதிரி யோசிக்கிறாரு, அவங்க அம்மா சொன்னதை பற்றிலாம் யோசிக்கிறாரு. பட் இருந்தாலும் அப்படியே அந்த தாட்டெல்லாம் தள்ளி வச்சுட்டு அவர் அப்படியே மைண்ட் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுறது, அந்த மேன்ஷனுடைய கார்டன் சைடு போயிட்டு சுற்றிட்டுருக்கிறது, அவர் வளர்க்குற அந்த குட்டி செல்லக்குட்டி நாய்க்குட்டி கூட ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்படியே டைம் ஸ்கிப் பண்ணுறாரு. ஈவினிங் ஒரு 4 o'clock இருக்கும். அவங்க அம்மா தான் நம்ம டீவுடைய டோரை வந்து நாக் பண்ணுறாங்க, ரூம் டோரை. இப்போ நம்ம டீ போயிட்டு டோர் ஓப்பன் பண்ண, சொல்லுங்கம்மா என்னாச்சு? டேய், இன்னைக்கு நான் அப்புறம் அத்தை எல்லாருமே வந்து ஷாப்பிங் போகிறோம். அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும், பட் வீட்டில் யாருமே இல்லை. மெய்ட்ஸ் எல்லாருமே வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ பாடி கார்ட்ஸ்லாம் வெளியே தான் இருக்காங்க. வீட்டுக்குள்ளே நீ ஒருத்தன் தான் இருக்க. நாங்கள் மட்டும் ஷாப்பிங் போய்ட்டு டக்குன்னு வந்துடுவோம், ஓகேவா? அம்மா, என்னங்கம்மா தனியாக விட்டு போகிறீங்க? ஏன்டா நீ தனியாக இருந்ததே இல்லையா? வேணும்னா ஜிம்மில் கூப்பிட்டுக்கோ, ஓகே? நான் போகிறேன், டைம் ஆகுது, பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமை விட்டுட்டு அவங்க எல்லாருமே வந்து ஷாப்பிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம டீவும் வந்து ஜிமினை கூப்பிடலாம், அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு நம்ம ஜிமினுக்கு. பட் நம்ம ஜிமினுக்கு லைன் போகவே இல்லை. போச்சா, இவனும் கழட்டி விட்டான் போலையே அப்படின்ற மாதிரி வீட்டில் அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. ரொம்பவும் போர் அடிக்குது. சரி, படம் எதனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஹாலுக்கு வந்துட்டு டிவி ஆன் பண்ணிட்டு ஜாலியாக உட்காந்து படம் பார்த்துட்ருக்கேன். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. மணி ஒரு 7 மணி மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டீவுடைய மொபைலுக்கு ஒரு கால் வருது. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணால் நம்ம டீவுடைய அம்மா தான். இப்போ அவங்க அப்படி கால் அட்டன் பண்ண, ஹலோ அம்மா. டே, சொல்லுங்கம்மா, என்னாச்சு? டே, இல்லை, இங்கே நானும் ஆண்டியுமா ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்குன்னு வேண்டி வந்தோமா. கிளம்புறப்போ கார் பஞ்சர் ஆகிடுச்சுடா. ஐயோ, சரி, நான் கார் அனுப்பவா? இல்லை, அதெல்லாம் வேண்டாம். ஆண்டி இங்கேயே ரூம் புக் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நைட் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணுவோம். நாளைக்கு மார்னிங் கார் இங்கே தானவே வந்துடும். நான் அப்பாட்ட சொல்லிட்டேன். இன்றைக்கி நைட் நான் தனியாக இருக்கணுமா? இருடா, இன்றைக்கி நைட் ஜங்குக் வருவான். நீ தனியாலாம் இருக்க மாட்டேன், சேஃப் தான், ஓகேவா? ஐயோவா? இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. சரிடா, பார்த்து இருந்துக்கோ. ஜங்குக் வருவான், கவனிச்சுக்கோன்னு. சரிங்கம்மா, ஓகே, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ அப்படியே காலை கட் பண்ணிவிட நம்ம டீக்கு நெஞ்செல்லாம் பட அடிக்குது. ஏன்னா வீட்டில் தனியாக அதுவும் ஜங்குக் கூட எப்படிடா நம்ம இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி உட்காந்துட்ருக்காரு. டைம் ஸ்கிப் ஆகுது. டைம் ஒரு 8 o'clock ஆகுது. நம்ம டேக்கு பசிக்குது. ஐயோ, வந்தால் சாப்பிட்லான்னு பார்த்தா இவன் வரமாட்டான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுருக்காரு. ப்ளஸ் சாப்பாடு எல்லாத்தையும் அழகாக சூடு பண்ணிவிட்டு அந்த டேபிள் மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்றாரு. வீட்டில் எந்த மெய்ட்ஸும் கிடையாது, நம்ம டே மட்டும்தான் இருக்கார். ஸோ அழகாக டேபிள் மேலேயே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சரி தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே அப்படியே படிக்கட்டு ஏறி போகிறாரு. போயிட்டு இருந்தவருக்கு ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு விஷயம் அப்படியே ஞாபகம் வருது. என்னென்னா, காலையில் நம்ம டேவுடைய அம்மா வந்து ஏதாவது கேர் பண்ணணுன்னு நினச்சேன்னா நீயே கேர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம டே கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அது அவருக்கு ஒரு மாதிரி ஞாபகம் வருது. இப்போ ஒன்று நம்ம டீ தான் மேலே ஏறி போயிட்டு இருந்தவர் டக்குன்னு அப்படியே கீழே இறங்கி வந்து திரும்பியும் படம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. டைம் போகுது, மணி 11ஆகுது, 12ஆகுது. இன்னமும் ஜங்குக் வந்த பாடில்லை. ஒரு வேளை இன்றைக்கி வரமாட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னும் ஒரு 5 நிமிஷம் உட்காரலாம், அதுக்கப்புறமேட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 15 நிமிஷம் போகுது. கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 12:45 மாதிரி ஆகிடுதுரா. நம்ம டே தான் உட்காந்துட்ருக்காரு. பொறுமையாக டோர் வந்து ஓப்பன் ஆகுது. சவுண்ட் கேட்குது. என்ன இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஏஞ்சி பார்த்தா நம்ம ஜங்குக் உள்ளே அப்படியே நடந்து வராரு. பார்க்குறதுக்கு ரொம்பவும் டயர்டாக இருக்கார். அவருடைய ஷர்ட் பட்டன்ஸ்லாம் அப்படியே லைட்டாக அப்படியே ரிமூவ் ஆகிருக்கு. ஒரு 2 ஷர்ட் பட்டன் மட்டும் அப்படியே ரிமூவ் ஆகிருக்கு. அப்படியே ஒரு மாதிரி களைச்சி போயிருக்காரு. நம்ம ஜங்குக்கை பார்த்தாலே தெரியுது நம்ம டேக்கு. இப்போ அப்படி நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து சிரிக்க, நம்ம ஜங்குக் நம்ம டேவை பார்த்துட்டு மணி என்ன ஆகுது, நீ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு தான் வெயிட் பண்ணேன். எனக்கா? என்னாச்சு? அது வீட்டில் யாருமே இல்லை. என்னாச்சு? வீட்டில் எல்லோரும் எங்கே போனாங்க? இல்லை, ஷாப்பிங்க்குன்னு போனாங்களா? அங்கே வண்டி பஞ்சர் ஆகிடுச்சுன்னு அங்கேயே ரூம் புக் பண்ணிட்டாங்களாம். இன்னைக்கு நைட்டு வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஓ சரி, நீ எதுக்கு முழிச்சிட்ருக்கா தூங்காமல்? இல்லை,
நீங்கள் நைட்டு சாப்பிட்டீங்களா இல்லையான்னு தெரியலையா? அதான் முழிச்சிருந்து சாப்பாடு கொடுத்துட்டு போய் தூங்கலான்னு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். ஓ, நீங்கள் போய்ட்டு குளிச்சுட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லை பரவாயில்ல, நீ போய் தூங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லை, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டேன்ல, நீங்கள் போய்ட்டு குளிச்சுட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ சொன்னதும் நம்ம சக்குக்கு வேறு எதுவுமே பேசல. சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அப்படியே மேலே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்குன்னு போயிடுறாரு. பாத்ரூமில் போயிட்டு குளிக்கிறதுக்கு நின்றவர் ஷவர் கீழே நின்றுட்டு என்னமோ அப்படி யோசிச்சுட்டே நிற்கிறாரு. நம்ம டீ வந்து இந்த மாதிரி வெயிட் பண்ணதுக்கு அவர் ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. பட் எதையுமே பெருசாக வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வராரு. கீழே வந்து பார்த்தா நம்ம டீ வந்து சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம ஜக்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜக்குக்கு வந்ததும் அவருக்கு பக்கத்தில் ஒரு சேர் இருக்குது, அந்த சேரில் உட்காந்துட்ருக்கா நம்ம ஜக்குக்கு வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம ஜக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம டீவை பார்த்து, எதுக்கு என் வாயை பார்த்துட்ருக்கேன், வேணும்னா போட்டு சாப்பிட வேண்டியதானே? இல்லை, நான் சாப்பிட்டுட்டேன். ஓ சரி, நீ போய் படுத்து தூங்க போ. இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க, நான் தட்டை எடுத்து வச்சுட்டு போகிறேன், எனக்கு அதெல்லாம் எடுத்து வைக்க தெரியும், நீ போ. பரவாயில்ல, எப்போவுமே நீங்களும் தானே பண்ணிக்கிறீங்க, இன்னைக்கு ஒரு நாள் நான் பண்ணுறேனே. ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜக்குக்கு வந்து அமைதியாக சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்போ தான் நம்ம டீ வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு, நம்ம ஜக்குக்குடைய ஆர்ம்ஸில் வந்து லைட்டாக அப்படியே கீரல் என்னமோ பட்டிருக்கு. நம்ம ஜக்குக்கு அதெல்லாம் பற்றி எதுவுமே கேர் பண்ணாமல் குளிச்சுட்டு வந்தவர் அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி கீரல் தெரியுது, ப்ளஸ் செவந்திருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம டீ தான், அச்சோ என்னது இது? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கா? இரு ஃபஸ்ட் எய்ட் எடுத்துகிட்டு வரேன். ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது பழகி போச்சு, ஒன்றும் இல்லை விடு. பழகி போச்சா? இப்படியே விட்டால் இன்ஃபெக்ஷன் ஆகிடும், நீ சாப்பிட்டுட்டே இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் நேராக அவருடைய ரூமுக்கு போயிட்டு ஒரு குட்டி ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குது அவர்கிட்ட. அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜக்குக்கு வந்து சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. நம்ம ஜக்குக்கு அழகாக அப்படியே சாப்பிட்டு முடிக்கிறாரு. அப்படியே கையை கழுவிட்டு மேலே போகலான்னு சொல்லிட்டு போக, பட் நம்ம டீ வந்து விடாமல் கொஞ்ச நேரம் இப்படி கவுச்சில் வந்து உட்காரு, அதுக்கு ஒரு குட்டி பேண்டேஜ் மட்டும் போட்டு விட்டுறேன் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ தான் வற்புறுத்தி நம்ம ஜக்குக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே அந்த கவுச்சில் அப்படியே உட்கார வச்சுட்டு நம்ம டீ வந்து அப்படியே பொறுமையாக ஃபஸ்ட் எய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதில் வேறு நம்ம ஜங்குக்கு வேறு குளிச்சுட்டு வந்துட்டார்ல, ஸோ அதனால் ரத்தம்லாம் அதிகமாக இல்லை. ஸோ அது எல்லாத்தையுமே அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குட்டியாக பேண்டேஜ் மட்டும் போட்டு விடுறாரு. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கு தான் அந்த பேண்டேஜை பார்த்துட்டு நம்ம டீவை பார்க்குறாரு. நம்ம டீ உடனே என்னாச்சு? ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பேண்டேஜ் போடுறேன். சரி நான் போகிறேன். ஓகே குட் நைட். ஆஹாவா, குட் நைட் கூட சொல்ல மாட்டானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டீ தான் கீழே நின்று பார்த்துட்ருக்க நம்ம ஜக்குக்கு ஒரு பாட்டு மேலே ஏறி போயிட்டு படுக்கிறதுக்கு போயிடுறாரு அவருடைய ரூமுக்கு. டைம் ஸ்கிப் ஆகுது, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டீ வழக்கம் போல் அப்படியே தூங்கி எழுந்திக்கிறாரு. பார்த்தா கீழே ஃபுல்லாக சிரிப்பு சத்தமாக இருக்குது. என்னென்னு பார்த்தா நம்ம டீயோடைய அம்மா, நம்ம ஜக்குடைய அம்மா எல்லாருமே வந்துட்டாங்க போல். அவங்களாம் கீழே உட்காந்துட்டு இப்படியே பேசிட்டு சிரிச்சிட்ருக்க நம்ம டீ வந்து அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டு தான் கீழே இறங்கி போகிறாரு. அவங்க அம்மாட்ட எல்லாத்தையுமே அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. நைட் நடந்தது எதுவுமே சொல்லலை, பட் அவங்க வந்து ஷாப்பிங்கில் நடந்த ஃபன்னெல்லாம் அப்படியே பேசிட்டு ஜாலியாக இருக்காங்க மார்னிங்கே. இப்போ அப்படி நம்ம ஜக்குக் தான் நைட்டு போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடையே அப்படியே கீழே இறங்கி வராரு. கழுத்தில் வந்து துண்டையும் போட்டுட்டு அப்படியே கீழே இறங்கி வராரு. கையில் ஒரு ஃபைல் வச்சுருக்காரு. பக்கத்தில் அவருடைய பிஏ ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட என்னமோ பேசிக்கிட்டே அப்படியே கீழே இறங்கி வந்துட்டுருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து கவனிக்கிறாங்க நம்ம ஜக்குக் கையில் வந்து ஒரு பேண்டேஜ் போட்டிருக்கதா. இப்போ உடனே டக்குன்னு நம்ம ஜக்குக்குடைய அம்மா தான், ஹேய் ஜக்குக், இங்கே வா, என்னாச்சு? என்னாச்சு? கையில் என்னாச்சுன்னு? அது ஒன்றும் இல்லை, நேற்று சின்னதாக ஒரு அடிபட்டுருச்சு. இப்போ ஓகேவா? என்னமோ நீங்கள் போட்டு விட்ட மாதிரி ஓகேவான்னு கேட்குறீங்க. ஏய் என்னடா அப்படி பேசுகிற? ஒரு காயம் போட்டிருக்கு, ஓகேவான்னு கேட்டால் எப்படி இருக்குன்றதை மட்டும் சொல்ல கற்றுக்கோ. என்ன இப்படி கோல்டாக பேசாத ஜங்குக், எனக்கு எப்படி பேசணும்னு நீங்கள் சொல்லித்தராதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பாட்டுன்னு போயிடுறாரு.
ஒரு மாதிரி ரூட் அண்ட் ரகடாக பேசினதை நம்ம டிவி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுறாரு, என்ன இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜங்குக்கு நிறைய நேரம் வீட்டில் இருந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு தான். ஆனால் இப்படி அவங்க அம்மா கிட்ட பேசி இப்போ தான் பார்க்குறாரு. நம்ம டேக்கே ஒரு மாதிரியாக இப்போ அவங்க வந்து அமைதியாக அப்படியே வந்து கவுச்சில் உட்காந்துக்கிறாங்க. நம்ம டேக் அவங்க ஆண்டி ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறத பார்த்து அவருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ உடனே அவர் தான், ஆண்டி ஒன்றும் இல்லை டே விட, இல்லை அவர் அப்படி பேசினாருன்னு ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கே தெரியும்ல அவர் எப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொல்லிட்டேன்ல விட, அவன் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவான், ஒரு நாள் மூஞ்சி கொடுத்து பேசுனது கிடையாது தெரியுமா. பாவம் தனியாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு பேண்டேஜ் போட்டுட்டு. ஹாஸ்பிட்டல்லாம் இல்லை, அப்புறம் நான் தான் போட்டு விட்டேன். நீயா? ஆ, நேற்றுக்கு. எப்போ எப்படி? நேற்றுக்கு நான் சாப்பிட்டுட்டு தூங்க போகலான்னு போனேன். அப்புறம்தான் அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அவங்க இன்றைக்கி வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க நேற்று. சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். பாவம் அவங்க ஒர்க்லாம் முடிச்சுட்டு நைட்டு 1 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தாங்க தெரியுமா. அப்புறம் அவங்கள குளிச்சுட்டு வர சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பிட்டு நான் சாப்பாடு எடுத்து வச்சேன். குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டானா? ஆ, சங்குக் சாப்பிட்டானா? ஏன் என்னாச்சு? ஏன் இப்படி கேட்குறீங்க? அவன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகிறதே அதிசயம். நைட்டு வந்து அவன் டின்னர் அதுவும் 1 மணிக்கு சாப்பிட்டானா? ஏன் அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்களா? அவனால் முடிஞ்ச அளவுக்கு வெளியே சாப்பிட்டு வந்துடுவான் அவன், இல்லைன்னா ஆஃபீஸ்லேயே சாப்பிட்ருவான். ஓ, ஒரு வேளை நேற்று சாப்பிட்ருக்க மாட்டாங்களா இருக்கும், பசியாக இருந்தாங்க போல். நான் சாப்பாடு போட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டாங்க. அப்புறம் தான் கவனிச்சேன் அவங்க கையில் கீறி இருந்தது. சின்ன காயம்தான், அதனால தான் நானே ஃபஸ்ட் செக் பண்ணிட்டேன். ஓ, நான் ஒன்றும் சொல்லலை. இல்லையே. ஓ, சரி சரி. ஏன் என்னாச்சு? இல்லை, அன்றைக்கி ஒரு நாள் அவனுக்கு ஷோல்டரில் அப்படி தான் லைட்டாக அடிபட்டிருந்தது. காட்டுடா, நான் அதை ஜஸ்ட்டு தொடச்சி விட்றேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மூஞ்சி திருப்பிக்கிட்டு போனான், சட்டையை அது மேலேயே போட்டுக்கிட்டு. ஆனால் இப்போது நீ ஃபஸ்ட் டைம் பண்ணுற வரைக்கும் உட்காந்துருக்கான், என்ன கதைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான், நம்ம ஜங்குக்குடைய அம்மா, ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்களுடைய ரூமுக்கு போயிடுறாங்க. நம்மகிட்டே வந்து நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. அவர் அந்த டோர்வேல நின்றுட்டு அவருடைய பிஏ கிட்ட நின்று பேசிகிட்ருக்காரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவ்வளோ அழகாக க்யூட்டாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஷாப்பிங்க்கு, நம்ம ஜிமினோட ஷாப்பிங் போகிறதுக்கு வேண்டி அழகாக அப்படியே கிளம்பி அந்த கதவு பக்கமாக நடந்து அப்படியே மேன்ஷனை விட்டு வெளியே வர, வெளியே நம்ம ஜங்குக் வந்து அவருடைய பிஏ கூட நின்று பேசிகிட்ருக்காரு. அந்த பிஸ்னஸ் விஷயமா பேசிகிட்ருக்க நம்ம டே வந்து அப்படியே படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி போகிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக் தான், ஏய் டே, ஆ, எங்கே போகிற? இல்லை ஷாப்பிங்க்கு. தனியாவா? இல்லை ஃப்ரெண்டு வருவாங்க. இங்கேருந்து எப்படி போகிறா? காரில் தான், தனியாக தான் போகிறேன். நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை அதெல்லாம் வேண்டாம், ஒன்றும் இல்லை, வா ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னேன். இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கை ஃபாலோ பண்ண. நம்ம ஜங்குக்கு நேராக போயிட்டு அப்படியே காரு டிரைவர் சீட்டில் உட்கார, நம்ம டே, நீங்களா ட்ரைவ் பண்ண போகிறீங்க? ஏன் எனக்கு ட்ரைவ் பண்ண தெரியாதா என்ன? உட்காரு. இல்லை அது வந்து, உட்காரு டே. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டே தான் அப்படியே பொறுமையாக உள்ளே ஏறி உட்கார. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக் அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேன்ஷனை விட்டு வெளியே ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிறாரு. இப்போது அழகாக அப்படியே போயிட்டுருக்கும்போது நம்ம ஜங்குக் தான் ரொம்ப அமைதியாக இருக்கிறத நம்ம டே வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. இப்போ நம்ம டே நம்ம ஜங்குக்கை பார்த்து, நீங்கள் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க? இல்லை எப்போவுமே அமைதியாக இருக்கீங்களே, வேலை வேலைன்னு இருக்கீங்க, எனக்காவது ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல? ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறேன், என்னன்னு பண்ணுறது சொல்லு. ஏன் இப்படி கேட்குறீங்க? நீங்கள் இல்லாதது அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா? எப்படி? நேற்று நீ வெயிட் பண்ணாமாச்சு, டெய்லி எனக்கு இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களா? இல்லை அது
அது அது அப்படி கிடையாது. சொல்லு. என் அம்மாவே வச்சுக்கோ, எனக்காக வெயிட் பண்ணுறாங்களா என்ன? கிடையாது. அவங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்ருக்காங்க. நான் அப்பா வேலையை டேக் ஓவர் பண்ணேன். அப்பா அவர் ஒரு பக்கம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அவருடைய வேலையை சேர்த்து தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேமிலிக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுலாம் இல்லை, என்னால் முடியல. அது அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க காலையிலேருந்து ஃப்ரீயாக இருக்காங்க, எனக்காக நைட்டு வெயிட் பண்ண மாட்டாங்களா? அவங்களுக்கு அது முடியலன்றப்போ நான் எதுக்கு அதை எதிர்பார்க்கணும்? அது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அது வந்து அவங்க எங்கே பாருடே, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது இல்லை. எதுக்கு இப்படி சொல்கிறேன்? ஃபேமிலிக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் பின்ன யாரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நீங்கள்? அதெல்லாம் இருக்குல்ல. அது ஏன் என் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா? அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். எதுக்கு? நேற்றுக்கு எனக்காக வெயிட் பண்ணதுக்கு. அது சாரி, நிறையா பேசிகிட்ருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மால் வந்துருச்சு, நீங்களும் வரீங்களா? நீ உன் ஃப்ரெண்டு கூட தானே பண்ண போகிற? இல்லை, நீங்களும் வாங்கலை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம சுகுப்தா அப்படியே காரை ஒரு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு நம்ம டே பின்னாடியே நடந்து வர, நம்ம டே தான் முன்னாடி நடந்து போகிறாரு. மாலுக்குள்ளே என்ட்ரானதுமே நம்ம ஜிமினை தேட நம்ம ஜிமினும் ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்காரு. நம்ம டேவை பார்த்ததும் கை காட்ட நம்ம டேவும் அப்படியே பார்த்துட்டு கை காட்டிட்டு நம்ம ஜக்குக்கு கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஜிமின் கிட்டே போகிறாரு. நம்ம ஜிமின் தான் நம்ம டேவை பார்த்து, டே இவர் என் கசின் தான்டா, என்னாச்சு கூட கூப்பிட்டு வந்திருக்கேன்? சும்மா தான் கூப்பிட்டு வந்திருக்கேன், என் கூட தான் இருப்பார், கவலைப்படாத. ஆனால் ஒன்றும் இல்லை, என் கூட தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டே தான் நேராக ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம சங்கு எதுவுமே பேசலை, அவர் பாட்டு நம்ம டே பின்னாடியே போயிட்டுருக்காரு. நம்ம டே கையில் வெயிட்டை தூக்கி வச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து கையிலேருந்து வெயிட்டெல்லாம் வாங்கிட்டு அவர் அப்படியே ஃபோனை பார்த்துட்டே நடந்து வந்துட்டுருக்காரு. பே பண்ணும்போது கரெக்டாக முன்னாடி போய் நின்றுட்டு நம்ம சங்குக்கே பே பண்ணிடுறாரு. 2 பேருக்கும் சேர்த்து, நம்ம டேக்கும் சரி ஜிமினுக்கும் சரி 2 பேருக்கும் சேர்த்து பே பண்ணிடுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, ஷாப்பிங்லாம் முடியுது. நம்ம ஜிமின் அப்படியே மால்ல இருந்தே தனியாக வீட்டுக்கு கிளம்பிட நம்ம டே நம்ம சங்குக்கை பார்த்து திரும்ப, வா வீட்டுக்கு போகலாம். உங்களுக்கு இன்றைக்கி வேலை எதுவுமே இல்லையா? இருக்குதான், எப்போவுமே வேலை தானே பார்த்துட்ருக்கேன், இன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் நம்ம சங்கு கூட ஜாலியாக அப்படியே அந்த மாலை விட்டு வெளியே வந்துட்டு அவங்க வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே காரில் அப்படியே பின்னாடி டிக்கியில் போட்டுட்டு திரும்பி காரில் உட்கார, காரில் அப்படியே பார்க்கிங்கில் இருந்து வெளியே எடுத்ததும் நம்ம சகுக் தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமல் நம்ம டேவை பார்த்து திரும்ப, இப்போ ஒன்று நம்ம டே, என்னாச்சு? இல்லை, நான் உனக்கு கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். என்னாச்சு சொல்லுங்கள். மணி 4 தான் ஆகுது, வீட்டுக்கு ஒரு 7 போல் போகலாமா? அது வரைக்கும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியா? ஓகே ஓகே தான். எங்கே போகலாம்? நீங்கள் சொல்கிறதா உங்கள் இஷ்டம். இல்லை, நீ சொல்ல. ஒரு ஈவினிங் வாக் போய் ரொம்ப நாள் ஆச்சு, பார்க்குக்கு போகலாமா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக்கும் அழகாக அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு நேராக நம்ம டே ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பெரிய பார்க்குக்கு கூப்பிட்டு போகிறாரு. அந்த இடத்துல அவ்வளோவா ஆளுங்க யாருமே இல்லை. நம்ம டே அப்படியே வண்டியை விட்டு இறங்க நம்ம சங்கு காரை அழகாக பார்க் பண்ணிவிட்டு அந்த பார்க்குள்ளே நடந்து வராங்க. இப்போ அப்படியே அந்த இடத்துல பொறுமையாக அப்படியே ரொம்பவும் பொறுமையாக நடந்துட்டுருக்காங்க. 2 பேருக்குள்ளேயும் அவ்வளோ சைலன்ஸ், எதுவுமே பேசவே இல்லை. 2 பேருமே மாறி மாறி
நம்ம ஷகுப்தா ஃபஸ்ட்டு அநியாயத்துக்கு அமைதியாக இருக்கு இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்கு. குட்டி பசங்களாம் இருப்பாங்க, விளையாடுறத பார்க்கலான்னு நினச்சேன். யாருமே இல்லை இங்கே. டைம் ஆகிடுச்சுல, போயிட்டுருப்பாங்க. அதுதான் நானும் நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளு. இல்லை, திடீர்னு இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரியல, தோணுச்சு. டே ஒன்று கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காத. ஒன்றும் இல்லை, கேளுங்க. அது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கு. பரவாயில்ல, கேளுங்க. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா? ஆஹா, அப்படிலாம் இல்லை. இதை கேட்குறதுக்கு தான் இவ்வளோ தயங்குறீங்களா? இல்லை, சும்மா. ஏன், என்னாச்சு? இல்லை, தோணுச்சு, அதான். உங்களுக்கு? ஆஹா, அதெல்லாம் இல்லை. ஓ, எனக்கு என்னை பற்றி யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லை. நான் எங்கேருந்து போய் லவ் எல்லாம் பண்ணி. ஓ, என்ன ஐடியா? ஐடியாவா? இல்லை, அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு எதுனா ஐடியா இருக்கா? ஓ, வேலையை பற்றி கேட்குறீங்களா? அது தெரியலையா? ஆமாம், எனக்கு அப்படியே யாரையாவது கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்லேயே ஜாலியாக இருக்கலாமான்னு தோணுது. இப்படி இருக்கிறதே இவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா? ஓ, உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா வீட்டில் இருக்கிறது? வீட்டில் அம்மா இருக்காங்க, ஆண்டி இருக்காங்க, அவங்க கூட ஜாலியாக பேசிட்டு அவங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, ஆனால் நீங்கள் தான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? எனக்கு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி பிடிக்கவே இல்லை. என்னது பிடிக்கல? நம்ம ஃபேமிலி தானே, நம்ம ஃபேமிலி தான். ஆனால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே மாறி மாறி கேள்விகள் கேட்டு பொறுமையாக பேசிட்டு போகிறாங்க. அந்த பார்க்கில் ஒரு ஸ்டோன் பெஞ்ச் ஒன்று இருக்குதுடா, அதில் போயிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க 2 பேருமே. நம்ம டே தான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தவரை லைட்டாக நம்ம சங்குடைய ஷோல்டர் மேலே சாய நம்ம டேக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது, திட்டுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் வேணும்னே நம்ம ஜங்குடைய ஷோல்டரில் சாய நம்ம ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை. ஆனால் அவருக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலாக இருக்குது. இது வரைக்கும் யார் கூடயுமே அவ்வளோ க்ளோஸாக இருந்ததே இல்லை, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க. அப்படியே அவரும் நம்ம டே வந்து சாயறதுக்கு விட்டுறாரு. நம்ம டே அப்படியே அமைதியாக சாஞ்சிட்ருக்க. டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 5:30 மாதிரி ஆகிடுது, சன்செட் ஆகிற நேரம். அந்த இடமே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஈவினிங் டைம் அங்கே இருக்கிற நிறைய பூச்செடிங்க, மரம்லாம் அப்படியே பளபளன்னு அந்த சன்லைட்டில் அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம டே அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக நம்ம ஜக்குடைய ஷோல்டரில் சாஞ்ச மாதிரியே இருக்க. இப்போ நம்ம ஷகுப்தா நம்ம டேவை பார்த்த, டே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது இந்த ஃபீல். என்னாச்சு? இல்லை, அது இது வரைக்கும் நான் இதை ஃபீல் பண்ணதே இல்லை. உன்னுடைய ப்ரெசன்ஸ் வித்தியாசமாக இருக்குது எனக்கு. அது வந்து டே, நான் ஓப்பனாக சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காத. எனக்கு என்னமோ தெரில, உங்ககிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வரைக்கும் யாருக்கிட்டேயும் வராத ஃபீலிங் உங்ககிட்ட வருது. ஓ, அது தப்பாக எடுத்துக்காத ப்ளீஸ். இல்லை, தப்பாக எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான். சாரி. எதுக்கு சாரி கேட்குறீங்க? இல்லை, நீ என்னுடைய கசின் இருந்தாலும் இப்படி கசின் தான். நான் உங்களுக்கு முறை தானே வரணும், தப்பான முறையிலலாம் எதுவும் இல்லைல்ல, அப்புறம் என்ன?
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அமைதியாக ஒருத்தர் அந்த ப்ரெசன்ஸ் இருக்கு இல்லையா, அது அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கசின் அப்படின்றத தாண்டி ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீல், ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இப்படியே உட்காந்துட்டே இருக்கலாம் போல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் கொஞ்ச நேரம் கழிஞ்சு அப்படியே அழகாக வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு கிளம்பும்போது மணி கரெக்டாக வந்து ஒரு 6 மாதிரி இருக்கும். வீட்டுக்கு போகிறப்போ ரீச் ஆனதும் கரெக்டாக ஒரு 6:30 அந்த மாதிரி டைம்லாம் வீட்டுக்கு ரீச் ஆகிடுறாங்க. வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம ஜகு கை ஃபுல்லாக அந்த ஷாப்பிங் பேக்ஸாக எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. ஹாலில் உட்காந்துட்ருக்க அவங்க அம்மாவுக்கு, நம்ம டேவுடைய அம்மாவுக்குலாம் அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. நம்ம டே கூட ஜகுக்கு ஷாப்பிங் போயிட்டு வந்திருக்கான் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. வித்தியாசமான ஃபீலாக இருக்குது எல்லாருக்குமே. என்னடா இது, இவன் இப்படிலாம் இருப்பானா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க நம்ம ஜக்குக்கை. நம்ம ஜக்குக்கு யார்கிட்டயும் எதுவுமே பேசலை. நம்ம டே முன்னாடி நடந்து போகிறாரு. நம்ம டேக்கு பின்னாடி அந்த பேக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நேராக மேலே அவருடைய ரூம் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு பேக்கை கொடுத்துட்டு நேராக அவருடைய ரூமுக்கு போகிறாரு. எல்லாத்தையுமே கீழே உட்காந்துட்டு பார்த்துட்ருக்காங்க மற்றவங்கலாம். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே தான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வர்றாரு. கீழே வந்ததும் அவங்க அம்மா தான் நம்ம டேவை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு, டே இங்கே வாடா. என்னங்கம்மா? ஹே, ஜக்குக்கு என்ன உன் கூட வரான்? ஷாப்பிங் கூப்பிட்டு போனேன். நீ கூப்பிட்டு போனியா? இல்லை, காலையில் நான் கிளம்புனேன், என்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. ஷாப்பிங் வரீங்களான்னு கேட்டேன், வரேன்னு சொன்னாங்க. அதனால தான் நானும் கூட கூப்பிட்டு போனேன். ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. வீட்டுக்கு வரும்போது அவங்களே கூப்பிட்டு வந்தாங்க, அவ்வளோதான். அப்போ இன்றைக்கி அவன் ஒர்க்குக்கு போகலையா? இல்லை, போகல. ஜக்கு ஃபஸ்ட் டைம் வீட்டில் இருக்கான்டா. ஃபர்ஸ்ட் டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். ஆமாம், சொன்னாங்க. வேறு எங்கேயாவது போனீங்களா? ஈவினிங் பார்க்குக்கு போனேன். என்னடா சொல்கிற? என்னங்கம்மா அவ்வளோ ஆச்சரியமாக கேட்குறீங்க? நம்ம வீட்டில் உள்ள ஒருத்தன் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணான்னு சொன்னால் அதுக்கு இவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறீங்க? இல்லை டே அம்மா, நம்ம பண்ணுறதுன்னு தப்பும்மா. ஜகுக்கு யாருக்காக கஷ்டப்படுறான்? நம்மளுடைய ஃபேமிலிக்கு தானே. இது என்ன வேஸ்ட்டாக போகுது அவன் சம்பாதிக்கிற பணமெல்லாம்? இல்லை, நம்ம தானே யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்மளும் அவனுக்கு டைம் எடுத்து கொஞ்சமாவது கேர் கொடுத்து பார்த்துக்கணும் இல்லையா? அன்றைக்கி ஒரே ஒரு நாள் நைட்டு நான் முழிச்சிருந்தது, அதுவும் அவனுக்காக முழிச்சிருந்தது அவனுக்கு அவ்வளோ பெரிய விஷயமா தெரிஞ்சிருச்சு. என்கிட்ட ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னா தெரியுமா? அதுமாரி நம்ம ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் கேர் கொடுக்கும்போது அவனை தானாக ஃபேமிலிக்குள்ளே இன்வால்வ் ஆகிடுவான். நம்ம தான் அதை கொஞ்சம் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். உங்களுக்கே தெரியும்ல, அங்கிளுடைய வேலையும் நம்ம அப்பாவுடைய வேலையும் தான் அவர் அப்படியே கையில் எடுத்திருக்காரு. அப்படி வச்சு பார்த்தா நம்ம அப்பாவும் சரி நம்ம அங்கிளும் சரி 2 பேரும் கஷ்டப்பட்ட அதே லெவலில் தானே இவரும் இப்போ பார்த்துட்ருக்காரு வேலைகளை. சொல்லுங்கள், அது இல்லீகலாக இருக்கும் லீகலாக இருக்கும், அது அவங்களுடைய பிரச்சனை. ஆனால் ஒர்க் பண்ணிவிட்டு காசை எங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க சொல்லுங்கள்? புரியுது டே, ஆனால் அவங்க கொஞ்சம் யோசிக்கணும்ல. அவருக்கு தான் யோசிக்க வரலன்னு தெரியுதுல்ல, அப்போ நம்ம யோசிக்கலாம். இங்கே பாருங்கம்மா, இதுக்கப்புறமேட்டு நீங்களும் சரி, ஆண்டியும் சரி, அங்கிளும் சரி, அப்பாவும் சரி, யார் அவரை பற்றி யோசிக்கிறீங்களோ இல்லையோ, இனிமேல் நான் அவரை பார்த்துக்க போகிறேன். ஓப்பனாக சொல்லட்டுமா, எனக்கு அவரை பிடிச்சிருக்குது. டே, எனக்கு என்னன்னு தெரியல, நான் உங்ககிட்ட இதை இப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் எனக்கு வேறு வழி தெரியலம்மா. என் மனசில் இருக்க எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த விஷயத்தையும் சொல்கிறேன். எனக்கு சீரியஸாக அவரை ரொம்ப பிடிச்சிருக்குது. அவர் மேபி பார்க்குறதுக்கு ரூடாக இருக்கலாம், ஆனால் என்கிட்ட எவ்வளோ அன்பாக இருக்காருன்னு எனக்கு தான் தெரியும். அவர்கிட்ட நான் எதுவுமே பேசிக்கல, அவரும் என்கிட்ட எதுவுமே சொல்லிக்கல. ஆனால் எனக்கு பர்சனலாக அவரை பிடிச்சிருக்குது. நான் சொல்ல மாட்டேன் போயிட்டு, ஏன்னா அவர் டிஸ்டர்ப் ஆகிடுவார். அவர் வேலைன்னு இருக்கிறவர் இந்த மாதிரி ஃபீலிங்ஸை கொண்டு போய் போட்டால் கண்டிப்பாக மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். அது எனக்கு நல்லாவே தெரியும். அவரும் நான் ஃபீல் பண்ண மாதிரியே ஃபீல் பண்ணாருன்னா, அப்படி பண்ணி என்கிட்ட வந்து ஷேர் பண்ணாருன்னா கண்டிப்பாக நான் அவரை அக்செப்ட் பண்ணிப்பேன். நான் ரிலேஷன்ஷிப்பில் போனதுக்கு அப்புறமேட்டு உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் வேண்டான்னு சொல்லிவிடுவீங்க. அதனால தான் முன்னாடியே சொல்லிடுறேன். நான் இப்பயே சொல்லிட்டேன், எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அவர் வந்து என்கிட்ட
எனக்கு உன்னை பிடிச்சிருக்கட்டேன்னு சொன்னார்னா யோசிக்காமல் ஓகேன்னு சொல்கிறேம்மா, நான் இப்பயே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பாட்டுன்னு மேலே போயிடுறாரு. நம்ம டேவுடைய அம்மாவுக்கும் ஒன்றும் புரியல. ஒரு மாதிரி பெக்கன்னு முடிச்சுட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து நம்ம ஜங்குக்குடைய அம்மா கிட்டே சொல்ல அவங்களும் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. என்னது ஜங்குக்கா இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது. நம்ம டே ஜங்கு அப்பப்போ அப்படியே வீட்டில் இருக்கும்போதே மீட் பண்ணி பேசிக்கிறது. ப்ளஸ் நம்ம ஜங்குக்கு வந்து வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் லேட்டாக வரும்போது நம்மகிட்ட எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம ஜங்குக்கு சாப்பாடு கொடுக்குறது, கொஞ்சம் கொஞ்சம் கேர் பண்ணுறது, அன்றைக்கி நாள் ஃபுல்லாக என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுகிறது. ப்ளஸ் இவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ப்ளேஸே வந்து அந்த மேன்ஷன் பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி கார்டன், அங்கே இருக்கிற ஸ்டோன் பெஞ்ச் தான். அதில் போய்ட்டு உட்காந்துக்கிட்டு நம்ம ஜங்குக்கிட்டேவும் பேச ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களே அறியாமல் சவுண்டு போட்டு சிரித்து பேசுகிற அளவுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்க. இப்போது ஒரு அழகான ஈவினிங் நம்ம டேவையும் ஜங்குக்கையும் தான் காட்டுறாங்க. அந்த மேன்ஷன் பக்கத்தில் இருக்கிற கார்டனில் தான் நம்ம டேவும் ஜங்குக்குமா அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு அப்படியே அமைதியாக இயற்கையாக அப்படியே அந்த ஈவினிங் டைம் அப்படியே ரசிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ப்ளஸ் நம்ம ஜங்குக்கு வந்து அவருடைய ஒர்க் சைடில் இருக்கிற ப்ரெஷர்ஸு, ப்ளஸ் அதுலேயே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வர பெனிஃபிட்ஸு, ப்ராஃபிட்ஸு, லாஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம டேக் கூட உட்காந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காரு. ஈவன் நம்ம டேக்கு வந்து அதெல்லாம் கேட்குறதுக்கு விருப்பம் இல்லைனாலும் அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்க ஆரம்பிப்பார். அவருக்கு புரியாது அந்த மாதிரி விஷயம்லாம். பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்பார். இப்போது அப்படியே பேசிகிட்டே இருக்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு அமைதி. இப்போ நம்ம ஷகுக் தான் தேவை பார்த்து, டேய் ஆ அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், தயவு செஞ்சு மறைச்சி வைக்காதீங்க. இல்லை இதை மறைக்க முடியாது. சரி சொல்லுங்கள். அது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, அவங்ககிட்ட நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன்ட்டு. ஆமாம். அந்த அந்த ஃபீல் லைஃப் லாங் எனக்கு கொடுக்க முடியுமா? ஷங்குக்கு இல்லை, எனக்கு புரியல. இல்லை டே விட்டு, ஒன்றும் இல்லை. இல்லை சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, விட்டு, ஒன்றும் இல்லை. இல்லை நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்க, எனக்கு புரியுது, ஒழுங்காக சொல்லுங்கள். அது எனக்கு தெரியல, நான் உனக்கு கரெக்டாக இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டலாம். ஆனால் ஒன்ஸ் நீ எனக்கு கிடச்சிட நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். ஏன்னா யாருமே என்னை கவனிக்காத நேரம் நீ என்னை கவனிக்கிற. எனக்கு அது வித்தியாசமாக இருக்குது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா வந்து ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டடீஸில் என்னை ப்ரெஷர் பண்ணிட்டாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் அப்பா அவருடைய வேலையை டேக் ஓவர் பண்ண சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணி அதையும் பண்ண வச்சுட்டாங்க. ஆக மொத்தம் நான் அம்மா கூடயும் சரி அப்பா கூடயும் சரி டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. ஈவன் ஃபேமிலி கூட பண்ணதே இல்லை. உங்க கூடலாம் நான் சின்ன வயசில் பேசினதே இல்லை. ஆனால் இப்போது யாருமே பக்கத்தில் இல்லைனாலும் நீ என் பக்கத்தில் இருக்க. எனக்கு இப்போ வேலையில் எதுனா ஒரு பிரச்சனைனா அவ்வளோ டென்ஷனாக இருக்கும். ஆனால் நேற்று நீ என்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து எனக்கு எதனாவது ஒரு வேலை ப்ரெஷர் வந்தால் அடுத்த செகண்ட் ஈவினிங் நீ வீட்டில் இருப்ப, உங்ககிட்ட வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணால் சரியாக போயிடும் அப்படின்ற ஒரு தாட் வருது எனக்கு. என் மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குட்டே. எனக்கு இப்போலாம் தலைவலி கூட வரதில்லை தெரியுமா? ரொம்ப ரொம்ப காமாக இருக்கேன். ஒரு சில பேர்கிட்ட சிரித்து பேசுகிறேன், என்னையும் அறியாமல் உங்ககிட்ட சிரித்து பேசுகிறேன். எனக்கு அந்த ஃபேமிலி கொடுக்காத ஒரு ஃபீல், அதுவும் கூட இருந்துக்கிட்டே கொடுக்காத ஒரு ஃபீல் நீ ஒருத்தன் கொடுக்குற. எனக்கு ஃபேமிலியோடைய பெர்மிஷன்லாம் வேண்டாம். நீ ஒருத்தன் பெர்மிஷன் கொடுத்தா போதும். என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா? ஷங்குக், அது நான் டைரெக்டாக கேட்குறது உனக்கு டிஸ்டர்ப் ஆகலாம். இருந்தாலும் கொஞ்சம் நான் நான் இப்போ எதுவுமே சொல்லலையே. ஒரு நிமிஷம் என்னை பேச விடுங்க. சொல்லிட்டேன்.
எனக்கு ஓகே தான். என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா? ஆ. உனக்கு எதுவும் இல்லையா? எனக்கு எதுவும் இல்லை. உங்களை பார்த்துக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிட்டு பார்த்துக்கிறது இப்போ பார்த்துக்கிற மாதிரி தானே பார்த்துக்க போகிறேன். ஆனால் நான் நான் உனக்கு செட் ஆகலைண்ணா. அது எப்படி செட் ஆகாமல் இருப்பீங்க? அது சரி, செட் ஆகுறது செட் ஆகலைன்னு எதை வச்சு நீங்கள் முடிவெடுக்கிறீங்க? இல்லை புரிஞ்சுக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதான் எல்லாமே பண்ணுறீங்களே நீங்கள். இதுக்கப்புறம் என்ன வேணும்? அது அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்குக்கு ஒரு மாதிரி தயங்கி நின்றுட்டுருக்காரு. நம்ம டே கிட்ட மாட்டோம். இப்போ அப்படியே நம்ம டே தான் நம்ம சக்கு கூட பேச கப் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், அதிகமாக இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்கள் மனசில் இருக்கிறத இங்கே வெளியே சொன்னீங்க, நான் என் மனசில் இருக்கிறத வெளியே சொல்லிட்டேன். உங்களுக்கு எப்போ இதை ஓப்பன் பண்ணணுன்னு தோணுதோ அப்போது ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு நடக்க வேண்டியது நடக்கும், அது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். புரியுதா? ஆனால் இப்போது நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு மாதிரி ஆக்வர்டாக பிஹேவ் பண்ணுறது, ஒரு மாதிரி இதுக்கப்புறமேட்டு லைஃப்பில் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணாமல் இருக்கிறது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. புரியுதா? என்கிட்ட இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் எப்போவுமே இருக்கணும். ஓகே? ஓகே, ப்ராமிஸ் பண்ணுவீங்களா? ஐ ப்ராமிஸ் யூ. ஓகே. டே, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டே சங்கு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு டே. எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும். என் மேலே உனக்கு எப்படி ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அது நீ பார்க்க மட்டும்தான் மாடு மாரி வளர்ந்துருக்கேன், ஆனால் மனசளவில் குழந்தையாட்டம் இருக்க, தெரியுமா? இப்போது 100% வச்சுக்கோ, அதில் 80% நீ ரொம்ப மேன்லியாக இருக்க, ஆனால் பேலன்ஸ் இருக்குது பாரு, அதில் தான் மொத்த குழந்தை நீ. அப்படியா? ஆமாம், நான் குழந்தை மாதிரியா நடந்துக்கிறேன்? ஆமாம், இங்கே பாரு எவ்வளோ க்யூட்டாக சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் நம்ம சக்குக்கா அவ்வளோ க்யூட்டாக அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிறாரு, குழந்த மாதிரியே ட்ரீட் பண்ணுறாரு. அது நம்ம சக்குக்கு இன்னமும் வித்தியாசமாக இருக்குது. நம்ம டே கூட ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுறாரு. இப்போ அப்படி நம்ம டே தான் நம்ம சக்குக்கா ஹக்குக்காக அப்படியே கை அப்படியே விரிச்சு இப்படி கிட்ட வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டா. நம்ம சங்குக்கும் அப்படியே கிட்ட போயிட்டு நம்ம டேவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டேக்கு அந்த ஹக்லேயே அப்படியே ஒரு மாதிரி டீப் இன்ஹேல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி மொத்தமாக ரிலாக்ஸ் ஆகுறாரு நம்ம டேக்கிட்ட. நம்ம டேக்கு அது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ப்ளஸ் நம்ம சங்குக்கு ஒரு மாதிரி குழந்த மாதிரி பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி எங்கேயே முடிக்கிறேன். அதாவது ஊருக்கு பொறுக்கினாலும் இவன் ஒருத்தனுக்கு பூக்கின்ற மாதிரி தான் கதையே. அவ்வளோ அழகாக அப்படியே ஜாலியாக இருக்காங்கடா. ஓகே ஓகேடா, நான் இதை இங்கேயே முடிச்சிடுறேன். நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. பை பை எவ்ரிவன். ஐ லவ் யூ ஆல். தயவு செஞ்சு எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருங்க. ரொம்ப குளிருது, ரொம்ப குளிருது. என் தங்கச்சி வேறு ஃபேனை போட்டு வச்சு சாவடிக்கிறான் என்ன. உங்கள் வீட்டில் யாராவது அப்படி இருப்பாங்க கண்டிப்பாக. பாவம், எனக்கு அந்த கொடுமை புரியுது. நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஈவன் இப்போ கூட நான் 2 ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு அழகாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேடா, பை பை எவ்ரிவன். குட் நைட். ஐ லவ் யூ ஆல்.